மக்களவையில் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதா 356 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியது. இந்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரியை கொண்டு வரும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான அரசால் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருந்த இந்த மசோதா நேற்று மக்களவையில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அப்போது பேசிய அருண்ஜேட்லி, இந்த மசோதாவால் மறைமுக வரி திட்டங்களில் மாற்றம் இருக்கும் என்றும் இனி வரிக்கு வரி விதிக்கும் நிலை இருக்காது என்றும் தெரிவித்தார். இந்த நிலை தொடர்ந்தால் சரக்கு மற்றும் சேவை வரியின் சுதந்திரமான பரிமாற்றத்தில் தடைகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த மசோதாவின் ஒட்டுமொத்த நோக்கமே பாதிக்கப்படும். இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்த புதிய மசோதாவால் குறைபாடற்ற வரி விதிப்பை கொண்டு வர முடியும் என்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி மக்களவையில் தெரிவித்தார். It is an important amendment, but at the same time உண்மையில் இது ஒரு முக்கியமான மசோதா தான். ஆனால் அதே நேரம் அனைவருக்கும் ஒரு பொதுவான வரிமுறையை அமல்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் இந்த மசோதா நம்மை பாதிக்கக்கூடியது. மாநிலங்களுக்கு மாநிலம் ஒரு வேற்றுமையை ஏற்படுத்தியுள்ளது. எனவேதான் இது குறித்து விவாதிக்க நாங்கள் கோருகிறோம். இதைத் தொடர்ந்து நடந்த வாக்கெடுப்பில் மசோதா நிறைவேறியது. 37 உறுப்பினர்கள் மசோதாவிற்கு எதிராக வாக்களித்தனர். மசோதாவுக்கு அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வாக்கெடுப்பு நடந்தபோது காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.